போலியோவால அஃபெக்ட் ஆகி நடக்க கூட முடியாம இருந்தவங்க ஒலிம்பிக்ஸ்ல ஓடி 4 மெடல்ஸ் வரையும் வாங்கியிருக்காங்க. இந்த ஸ்டோரி உண்மையாவே மோட்டிவேட்டிங்கா இருக்கும். உங்களுக்கு மோட்டிவேட்டிங் ஸ்டோரிஸ் நிறைய வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களை மோட்டிவேட் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. 1940 டினிசில பிறந்தவங்க தான் வில்மா ருடால்ஃப். வில்மா ருடால்ஃப் தன்னோட 4வது வயசுல போலியோவால அஃபெக்ட் ஆகுறாங்க. போலியோவால அஃபெக்ட் ஆனதுனால இவங்களோட லெஃப்ட் லெக் பேரலைஸ் ஆயிடுது. சின்ன வயசுல இருந்து நடக்க கஷ்டப்படுற வில்மாவுக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட் ரொம்பவே அதிகம். இவங்களோட பேரண்ட்ஸ் ஃபினான்ஷியலாவும் பிசிக்கலாவும் ரொம்ப கஷ்டப்படுறதா நினைச்சு வில்மா மனசோடஞ்சு போறாங்க. வில்மா தன்னோட 9 வயசு வரைக்குமே லெக் பிரேஸோட தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் தன்னோட லெக் பிரேஸை கலட்டிட்டு தன்னால நடக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட விழுந்து விழுந்து நடக்க ட்ரை பண்றாங்க வில்மா. கொஞ்சம் கொஞ்சமா நடந்த வில்மா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஓடவும் ஸ்டார்ட் பண்றாங்க. இதை பார்த்த இவங்களோட ஸ்கூல் கோச் ரன்னிங் காம்படிஷனுக்கு ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. தன்னால நடக்கவே முடியாது அப்படின்னு நினைச்சவங்க 1956 மெல்பர்ன்ல நடந்த சம்மர் ஒலிம்பிக்ஸ்ல 100 மீட்டர் ரிலேல ஒரு பிரான்ஸும் வின் பண்ணிருக்காங்க. அடுத்த 4 வருஷத்துல ரோம்ல நடந்த சம்மர் ஒலிம்பிக்ஸ்லயும் 3 கோல்டு மெடல்ஸும் வின் பண்ணிருக்காங்க. வில்மா தன்னால நடக்க முடியாது அப்படிங்கிற எண்ணத்தை உடச்சிருந்ததுனால தான் அவங்களால இவ்வளவு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண முடியுது. அதே மாதிரி தான் நம்மளும்